மாற்றம் வரும்னு சொல்லி ஓட்டு போட்ட மக்களுக்குமே வந்து இன்னைக்கு ஏமாற்றம் தான் ஏற்பட்டிருக்கு. இந்துக்கள் பொதுவாகவே வந்து மத அடையாளமுடன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும் கல்வியின் தரம் குறைவாக தான் இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் எங்க பிள்ளைகளுடைய டிசியை கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு இவங்க கொண்டு வந்து விட்டுருவாங்க போல. இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேகாவின் எம்எல்ஏக்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்க போறாங்க. வந்தே மாதரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நம்ம திமுக ஆட்சியில் என்னென்ன அட்டுழியங்கள் நடந்துச்சோ அது ஃபுல்லாகவே இப்போ தொடர்ந்து வருதுன்னு நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எதுவுமே புதுசாகவே செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால் நமக்குமே வந்து மாற்றம் வரும்னு சொல்லி ஓட்டு போட்ட மக்களுக்குமே வந்து இன்றைக்கி ஏமாற்றம் தான் ஏற்பட்டிருக்கு. இப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்கார். அதாவது கல்வி நிலையங்களில் படிக்கும் குழந்தைகள் வந்து மத அடையாளத்தோடு வரக்கூடாது. இந்த பாருங்கள், நான் கூட கயிறை கழட்டி போட்டுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு. இவர் ஒன்றும் குழந்தை இல்லை, அதனால் வந்து இவர் தனே வந்து அடையாளப்படுத்திக்கிறார். பாருங்கள், நான் கூட கயிறெல்லாம் கழட்டி போட்டுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தோன்னா இது ஒரு சர்ச்சையாக போய்கிட்டு இருக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இது வந்து இந்துக்களுக்கு மட்டும்தானா இல்லை மற்ற மதத்தினருக்குமா அப்படின்ட்டு. இப்போ எனக்கு தெரிஞ்சு அதாவது எங்கள் ஊர்லேயுமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே வந்து பிள்ளைகள் வந்து புர்காவோட தான் போகிறாங்க, ஹிஜாப்போட தான் கிளாஸ்லேயே உட்காராங்க. காலேஜில் ஃபுல் டைம் இதே ட்ரெஸ்ஸில் தான் பிள்ளைகள் எல்லாருமே வந்து காலேஜ்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்துடா படத்திற்கு உதவ கியூஆர் கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அதே மாதிரி பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிலுவை போட்டு போகிறாங்க, கையில் கயிறு கட்டியிருக்காங்க. ஆனால் ராஜ்மோகன் அவர்கள் வந்து அதாவது பொதுவாக மொத்தமாக சொல்கிறாங்க. அது வந்து எப்படி வந்து ஸ்கூல்களில் எடுத்துக்கிற போகிறாங்க அப்படின்னு தெரியல. இதே மாதிரி தான் திமுக ஆட்சியிலேருந்து கயிறு கட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சர்ச்சையாச்சு. இப்போ அதே மாதிரி இப்பயும் நடக்குது. இதே மாதிரி கர்நாடகாவில் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது வந்து இந்துக்கள் பொதுவாகவே வந்து மத அடையாளமுடன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அங்கே இருக்கும் அந்த ஹிந்து அமைப்புகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்கூல் வாசலில் போய் நின்றுட்டு வர்ற பசங்களை அப்புறம் ஹிந்து பசங்க ஹிந்து பிள்ளைகள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த காவி கலர் துண்டு இருக்கும் இல்லையா, அதை போட்டுட்டு போ, யார் வந்து அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னு நாங்கள் பார்ப்போம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து இந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாகாமல் ஸ்கூல் நிர்வாகமே வந்து அதை சரி பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நார்த் இந்தியாவில் அடிக்கடி நடக்கும். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பஜ்ரங் தள் அமைப்பு அது ஒரு தனி அமைப்பாக செயல்படுது. எப்படின்னா ஸ்கூல் காலேஜில் வந்து அந்த மேக்ஸிமம் பார்த்தோம்னா அந்த கிறிஸ்டின் மிஷினரிஸ் நடத்தக்கூடிய பள்ளிகளில் ரொம்ப அட்டூழியம் நடக்குது. எப்படின்னா பிள்ளைங்க வந்து பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, கையில் வளையல் போடக்கூடாது, தோடு போடக்கூடாது, இப்படிலாம் சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த பிள்ளைக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தைரியமாக அந்த பஜ்ரங் தள் இருக்காங்களே அந்த அமைப்பிட்ட வந்து சொன்ன உடனே அவங்க எல்லாம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. நேராக ஸ்கூலுக்கு போயிட்டு உனக்கு சம்பளம் யார் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கவர்மெண்ட் கொடுக்குது. அப்போ கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்கிட்டு எங்கள் பிள்ளைங்க வந்து எங்கள் மத அடையாளத்தோடு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதிலெல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே பார்த்தோம்னா ஏசுநாதர் ஃபோட்டோ, மேரி ஃபோட்டோ இப்படி இருந்தது எல்லாத்தையும் கழட்ட வச்சிட்டாங்க. இது ஃபுல்லாக கவர்மெண்ட் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு தலைவர்களுடைய ஃபோட்டோ வைங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி ஃபோட்டோ, சுபாஷ் சந்திர போஸ் ஃபோட்டோ, இப்படி ஃபோட்டோஸ் இது எல்லாமே வச்சு இனிமேல் ஸ்கூலில் இப்படித்தான் இருக்கணும், இதை மட்டும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு அவங்க வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்துக்குறாங்க. நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட உடனே ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எதெல்லாம் நீங்கள் உடனே சொல்லுங்கன்ட்டு. இதெல்லாம் பார்த்தோம்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் ரொம்ப வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்கள பொட்டு பூவெல்லாம் வைக்கக்கூடாது. மேக்ஸிமம் யாருமே நம்ம பக்கம்லாம் பார்த்தோம்னா பூ வைக்க மாட்டோம். அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்ல வந்து தான் ஸ்கூலில் நுழைஞ்சு அப்படி லைவாக காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்படி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. வழக்கம் போல் இது வந்து இந்துக்களுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா இது எங்களுக்கும் தெரியும், யார் போய் என்ன கேட்க போகிறா அப்படிங்கிறதுனால ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர் இங்கே இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா நேற்று கர்நாடகாவில் இருக்கும் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோயிலில் போய் அந்த கோயிலுக்குன்னு சொல்லி இருக்கிற அந்த சாஸ்திர சம்பிரதாயப்படி மேல் சட்டை இல்லாமல் அந்த ரெட் கலர் ஷால்வை போட்டு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி துணை ஜனாதிபதி அவர்களை டெல்லி போய் பார்க்கும்போதுமே வந்து துணை ஜனாதிபதி அவர்கள் குங்குமப்பட்டு வச்சதை ஈவினிங் வரைக்கும் அழிக்கலாம் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து அதை சுட்டி காட்டியிருந்தாங்க. கல்வி கல்விகளில் வந்து சீர்திருத்தம் கொண்டு வரணும். அதாவது இன்னைக்கு கல்வியின் தரம் வந்து மற்ற மாநிலங்களோட ஒப்பிடுகையில் நமக்கு வந்து ரொம்பவும் கல்வியின் தரம் குறைவாக தான் இருக்குது. அதை வந்து டெவலப் பண்ணலாம். அதை விட்டுட்டு மறுபடியும் பார்த்தோம்னா அதை பழைய திமுக வந்து எப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி இங்கே உரண்டை இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு மாறுதல் கொண்டு வரணும்
பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒடிசாவில் இருக்கும் அந்த முதல்வர் மோகன் சரண் மாஞ்சி அவர்கள் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா, அதாவது எல்கேஜியிலிருந்து பிஜி வரைக்கும் படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில், கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து எஜுகேஷனுக்கு ஃபீஸே இல்லை, எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஒடிசாவில் பாஜக ஆட்சி அமைச்சு 2 வருஷம் நிறைவடையுது. அதை வந்து செலிப்ரேட் பண்ணுற வகையில் மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட், பாஜக கவர்மெண்ட்டு நேற்று ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. உண்மையிலே பார்த்தோம்னா இது வந்து ஒரு நல்ல வரவேற்பு தகுந்த ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுது. இன்னொன்று பார்த்தோம்னா, ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க கூட அவங்களுக்குமே வந்து ஒரு டிகிரி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து இது தூண்டும். உண்மையிலே வந்து இது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து கல்வியில் கொண்டு வரலாம். இன்னொன்று பார்த்தோம்னா, இங்கே இருக்க இன்ஜினியரிங் அதெல்லாமே வந்து தமிழில் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசே சொல்லியிருக்கு. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. அதை பண்ணாமல் கயிறு கட்டிட்டு போகாத, தாயத்தை போட்டு போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணுடைய பையன் வந்து ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தான். அவங்க அப்படி தான் அந்த பையனை வந்து கழுத்தில் டாலர் போட்டு போவான், சிவப்பு கயிறை கட்டி. அதே மாதிரி இது பொட்டு வச்சுட்டு சந்தன பொட்டெல்லாம் வச்சு விடுவான் என் ஃப்ரெண்டு. அவங்க ஸ்கூலில் சிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க, நீ இதெல்லாம் வந்து நீ வச்சுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுமே அவன் வீட்டில் வந்து சொன்னான். அம்மா இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். இந்த பிள்ளை ஒன்றுமே செய்யலை, நேராக ஸ்கூலுக்கு போச்சு டிசியை கொடுங்க அப்படின்னு கேட்டுருச்சு. அவங்க ஏன் என்ன சொல்லி கேட்கும்போது, என் பிள்ளை எப்படி வரணுன்ட்டு நான் தான் முடிவு பண்ணணும், நீங்கள் வந்து பொட்டு வச்சுட்டு வராத, கயிறு கட்டிட்டு வராதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, அதனால் வந்து நீங்கள் தயவுசெய்து கொடுத்துருங்க, எங்களுக்கு எங்கே சௌரியமாக இருக்கோ அந்த ஸ்கூலில் நான் என் பிள்ளையை படிக்க வைக்கிறேன்னு சொல்லவும் பையன் நல்லா படிப்பான். இல்லை அப்படிலாம் இப்படி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணோமே, இந்த பிள்ளை மாட்டேன், இனிமேல் உங்கள் ஸ்கூலில் என் பிள்ளை படிக்கவே விட நீங்கள் டிசியை கொடுங்க அப்படின்னு கேட்கவும், அதுக்கப்புறம் அவங்களாம் வந்து பேசி சமரசம் பண்ணி +2 முடிச்சுட்டு இன்றைக்கி மறுபடியுமே பார்த்தோம்னா அந்த பையன் இப்போ கோயம்புத்தூரில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் எங்கள் பிள்ளைகளுடைய டிசியை கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு இவங்க கொண்டு வந்து விட்டுருவாங்க போல். ஏதோ நல்ல மாற்றம் கொண்டு வரணும்னா எஜுகேஷனில் பிள்ளைகளுக்கு ஃபீஸை கூட குறைச்சி கூட ஒரு நல்ல பரவாயில்ல, இன்றைக்கி வந்து விஜய் சிஎம்மாக வரவும் படிக்கிற ஸ்கூலில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஃபீஸ் வந்து கம்மியாக வாங்குறாங்கன்னு பண்ணலாம். அது கூட செய்யாமல் இன்றைக்கி இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நுழைக்கிறாரு. தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுலேருந்து, அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து அரசியல் சூழ்நிலையே ஃபுல்லாக டோட்டலாக மாறிப்போச்சு. இன்றைக்கி பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியில் இருந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாஜகவுக்கு வந்தாங்க. விளவங்கோடு எம்எல்ஏ விஜயதரணி அவர்கள் இன்னைக்கு தாவேக்கால போய் இணைய போகிறாங்க அப்படின்ட்டு நமக்கெல்லாம் நியூஸ் வருது. உண்மையிலேயே வந்து அவங்க பாஜகவுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து எந்த விதமான பொறுப்புகளுமே கொடுக்காம சும்மாவே உட்கார வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகும் இப்போ வந்து போட்டிட்டுமே வந்து அவங்க வெற்றி பெறலை. இதனால் வந்து அவங்க உண்மையிலே வருத்தமாக தான் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து இன்றைக்கி தாவேக்காவுக்கு போய் சேர போயிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தோம்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 மினிஸ்டர்ஸ், 4 மினிஸ்டர் தாவேக்காவுக்கும் 1 மினிஸ்டர் வந்து திமுகவுக்கும் போய் சேர்ந்திருக்காங்க. இதை வந்து அதிமுக தலைமை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு வெறும் கட்சியை வச்சு என்ன செய்ய போகிறாரு எடப்பாடி ஐயா? ஏன் இவ்வளோ ஒரு பிடிவாதம், ஏன் இவ்வளோ வீம்பா இருக்காருன்னே தெரியல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் அந்த கட்சியை எந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க. அவங்கெல்லாம் இருக்கும்போது சிங்கப்பெண்ணா அவங்களுக்கு தான் தகும், அந்த மாதிரி ஒரு ஆட்சி நடத்தினாங்க. அவங்களுடைய இடத்துல இருந்து இன்னைக்கு எடப்பாடி ஐயா எல்லாரையும் வந்து அரவணைச்சு போகணும், எல்லாரையும் வந்து புது தொண்டர்களை சேர்க்கணும். ஆனால் இன்னைக்கு என்னன்னா எல்லாமே தலைகீழாக போய் இருக்கிற மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏக்கள் எல்லாம் வெளியே போகிறாங்க, அமைச்சர்கள் வெளியே போகிறாங்க, தொண்டர்கள் எல்லாம் அடித்து மல்லு கட்டிட்டு போய் அந்த கட்சியில் சேரணுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்து பார்க்கும்போது ஒரு எரிச்சல் வர்ற மாதிரி இருக்குது. அது மாதிரி இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ விஜயதரணி அவர்களும் வெளியேறிட்டாங்க. இங்கிட்டு பார்த்தோம்னா பாஜகவில் இருந்து எல்லா தொண்டர்களும் நிறைய காரியகர்த்தாஸ் எல்லாருமே பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்களுடைய இயக்கத்துக்கு போகிறாங்க. இயக்கத்துக்கு போகிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ராஜினாமா பண்ணிட்டு வெளியேறிடுறாங்க. அப்போ பாஜகவும் இன்னும் கட்சியை வளர்க்கணும், இன்னும் ஆட்களை சேர்க்கணும், இன்னும் அரசியல் பண்ணணும். இன்னும் வந்து பாஜக வந்து எதிர்த்த அரசியலே பண்ணவே இல்லை. அதுக்கு திமுக கூட ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாஜகவினுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் தயவு செய்து அரசியல் பண்ண இனிமேலாவது ஆரம்பிங்க. தென்றலாக இருந்தது போதும், இனிமேலாவது கொஞ்சம் வந்து நம்ம மாநிலத்துக்கு என்னது மக்களுடைய பிரச்சனைக்கு தயவு செய்து குரல் கொடுக்கணும். பவர் கட் அவ்வளோ அநியாயமாக இருக்குது. இப்போ நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 2 தடவை பவர் கட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பவர் கட் இருக்குது. தயவுசெய்து பவர் கட்டை பற்றி பேசலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போகலாம். சபாநாயகர் JCD பிரபாகர் அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்று
வந்து வெளியிட்டிருக்காங்க. எப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேகாவின் எம்எல்ஏக்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்க போகிறாங்க. ஜூன் 16, 17ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் வந்து எம்எல்ஏக்களுக்கு சட்டசபையினுடைய விதிமுறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி கொடுக்க போகிறாங்க. அதில் வந்து முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே இதை கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு எம்எல்ஏனா யார், எம்எல்ஏக்களுக்கு அவங்களுடைய பவர் என்ன, அவங்களால வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும், அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த திரைப்படத்தில் வருது இல்லையா, விஜய் அவர்கள் தான் அதில் நடிச்சிருப்பாங்க. குச்சியை வச்சு, அதாவது பெரம்பை வச்சு அடிப்பார். அது மாதிரி இவங்களுக்கு ஒரு பெரம்பை வச்சு இதுதான் எம்எல்ஏக்கள் இப்படித்தான் நடந்துக்கணும், ஃபஸ்ட்டு இந்த ரீல்ஸ் முகத்துலேருந்து வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு நல்லா புத்தி சொல்ல. அவங்களுக்கு 2 நாள் ட்ரைனிங்லாம் உண்மையிலே பத்தாது. இப்போ இதில் என்னன்னா இவங்க ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ ரீல்ஸ் போட போகிறாங்கன்னு தெரியல. இப்போ அதுதான் வந்து மக்கள் எல்லாருமே ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிங்கப்பெண் படை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, அதில் பார்த்தோம்னா அதாவது போன ஆட்சியில், திமுக ஆட்சியில் உண்மையிலேயே வந்து காவல்துறையினர் வந்து பயங்கர மன அழுத்தத்தில் இருப்பாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தோம்னா காவல்துறை ரொம்ப ஜாலியாக இருக்காங்கன்னு தான் தோணுது. ஏன்னா சிங்கப்பெண் படையில் பார்த்தோம்னா அதில் இருக்கும் பெண் காவலர்கள் வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. சின்ன பெண்களாக தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் அவங்க ஒரு சிலர் வந்து பஸ் ஸ்டாண்டாக போய் பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. அதையுமே வீடியோ பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது கூட சரி பரவாயில்லை, அவங்க வந்து ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க, அது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு 181 அந்த நம்பருக்கு வந்து டயல் பண்ணால் சிங்கப்பெண்கள் உடனே வந்து அந்த இடத்துல நடக்கக்கூடிய தவறுகளை வந்து அவங்க தட்டி கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏற்கனவே வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஆரம்பித்தது. இப்போ இவங்க வந்து புதுசாக நாங்கள் தான் ஆரம்பிச்சோன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தோம்னா நம்ம தமிழக மக்களினுடைய மனநிலைமையை சரியாக புரிஞ்சிருக்கிற ஒரே கட்சி இன்றைக்கி தாவேக்கா தான். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு போடு சாங்கு. ஏன்னா அந்த சாங்கை கேட்டோன்னே நம்ம என்னமோ ஏதன்ட்டு நம்ம சினிமா பாட்டு தானே சொல்லி போய் பார்த்தோம்னா இந்த விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது எதுக்கெடுத்தாலும் வந்து சினிமா பாட்டை போட்டு வந்து நம்மளை அதுக்குள்ளே வந்து கட்டி போடுற மாதிரி தான் கொண்டு வர்றாங்க. இதிலேருந்து தமிழக மக்கள் எல்லாருமே வந்து வெளியேறணும். இப்போ பார்த்தோன்னா சிங்கப்பெண்கள், ஒரு காவல்துறை அதிகாரி பெண்கள் கூட ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நேரத்தில் ஒரு 2-3 ரீல்ஸ் எல்லாம் ரெகுலராக நமக்கு ஒன்று பார்த்ததே அடுத்து எல்லாமே வருதுல, அது மாதிரி தான் இப்போ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தலை இன்னைக்கு தாவேக்கா கிட்ட மாட்டிக்கிடுச்சு. பார்ப்போம் இன்னும் 5 வருஷம் எப்படி போகுதுன்னு தெரியல. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.